அனைவருக்கும் வணக்கம். ஆசிரியர் தகுதித் தேர்வில் கேட்கப்படக்கூடிய கல்வி உளவியல் வினாக்கள் ஒரு 50 வினாக்கள். கவனம் என்ற தலைப்பின் கீழ் வரக்கூடிய வினா விடைகள் இந்த வீடியோல நம்ம பார்க்கலாம். கவனம் என்றால் என்ன? மனதை ஒரே விஷயத்தில் திருப்புதல், எல்லாவற்றையும் சிந்தித்தல், நினைவாற்றலை வளர்த்தல், மறந்து விடுதல். இதுல கவனம் என்றால் என்ன அப்படின்னா, மனதை ஒரே விஷயத்தில் திருப்புதல். கவனம் என்பது கற்றலின் வாயில். ஆப்ஷன் ஏ. கவனத்தின் கால அளவு குழந்தைகளுக்கு எவ்வளவுன்னு கேக்குறாங்க. அது பொருட்களின் எண்ணிக்கையின் அடிப்படையில குடுத்திருக்காங்க. 2 to 3 பொருளா, 4 to 6 பொருளா, 7 to 8 பொருளா, 10 to 12 பொருளான்னு கேக்குறாங்க. குழந்தைகளுக்கு 4 to 6 பொருட்கள். 4 முதல் 6 பொருட்கள். கவனத்தை முதலில் ஆய்வு செய்த உளவியலாளர் உண்ட். கவனத்தின் அடிப்படை பண்பு எது? தேர்ந்தெடுத்தல். கவனத்தின் வகைகள் அதுலேருந்து என்னென்ன வருதுன்னு பார்க்கலாம். எவ்வித முயற்சியும் இல்லாமல் தோன்றும் கவனம் இயற்கை கவனம். தனிப்பட்ட முயற்சியால் ஏற்படும் கவனம் எது? செயற்கை கவனம். எவ்வித முயற்சியும் இல்லாம வர்றது இயற்கை கவனம். தனிப்பட்ட முயற்சியால் வர்றது செயற்கை கவனம். பழக்கமாகி இயல்பாக உருவாகும் கவனம் எது? பின்னணி கவனம். மணி சத்தம் கேட்டு திரும்பி பார்ப்பது எந்த கவனத்திற்கான உதாரணம்? இயற்கை கவனம். பாடம் கேட்பது எந்த கவனத்திற்கான உதாரணம்? செயற்கை கவனம். கவனத்தின் பண்புகள். கவனத்தின் பண்பு எது? சிதறுதல், மாறுபாடு, தெளிவு. இது மூணுமே மேற்கண்ட அனைத்தும் கவனத்தின் பண்பு. ஒரே நேரத்தில் சில விஷயங்களை மட்டும் கவனிக்க முடியும் என்பதற்கு என்ன பெயர்? டிவிசிபிலிட்டி, சிதறுத்தன்மை. கவனத்தின் மாற்றம் எவ்வாறு அழைக்கப்படுகிறது? ஷிஃப்டிங் ஆஃப் அட்டென்ஷன், கவன மாற்றம். கவனம் குறுகிய நேரம் மட்டுமே நீடிக்கும். இது கவனத்தின் தன்மை. குறுகிய நேரம் மட்டுமே கவனம் நீடிப்பது கவனத்தின் தன்மை. மாணவர்களின் கவனம் எந்த காரணத்தால் அதிகரிக்கும்? சுவாரஸ்யமான பாடம், கேள்வி பதில் முறை, காட்சி பொருட்கள். மேற்கண்ட அனைத்துமே மாணவர்களின் கவனத்தை அதிகரிக்கக்கூடியது. கவனச்சிதறல். கவனச்சிதறலுக்கான வெளிப்புற காரணம் எது? சத்தம். கவனச்சிதறலுக்கான உளவியல் காரணம் எது? சோர்வு. ஆசிரியரின் ஒரே மாதிரி குரல் எந்த காரணத்தை சேர்ந்தது? கற்பித்தல் காரணம். மாணவர்கள் பாடத்தில் ஆர்வமின்றி இருப்பது எந்த காரணம்? உளவியல் காரணம். கவனச்சிதறலை தடுக்கும் சிறந்த வழி எது? சுவாரஸ்யமாக கற்பிப்பது. ஆசிரியரின் பங்கு. மாணவர்களின் கவனத்தை ஈர்க்க உதவும் முறை கேள்வி பதில் முறை. சொற்பொழிவு, ஒரே மாதிரி குரல், பாடம் வாசித்தெல்லாம் அவங்க கவனத்தை ஈர்க்காது. கேள்வி பதில் முறை. கவனத்தை அதிகரிக்க உதவும் உபகரணம் எது? காட்சி பொருட்கள். மாணவர்களின் கவனத்தை சிதற செய்யக்கூடிய ஆசிரியரின் தவறு. சுவாரஸ்யமற்ற பாடம், மாறுபாடில்லாத குரல், மாணவர்களை ஈடுபடுத்தாதது. இது எல்லாமே அவர்களின் கவனத்தை சிதறச் செய்யும். மேற்கண்ட அனைத்தும். வகுப்பறையில் கவனத்தை நிலைநிறுத்த உதவும் சிறந்த முறை செயல்பாட்டில் மாணவர்களை ஈடுபடுத்துவது. ஆசிரியரின் உடல் மொழி மாணவர்களின் கவனத்தை அதிகரிக்கும். கவனத்தின் உளவியல் தொடர்பு. அட்டென்ஷன் இஸ் த கேட்வே ஆஃப் லேர்னிங் என்பதன் பொருள்
கவனமில்லாமல் கற்றல் நடைபெறாது. கவனம் எந்த உளவியல் செயல்முறைக்கு அடிப்படை? கற்றலுக்கு, நினைவுக்கு, சிந்தனைக்கு அனைத்துக்குமே கவனம் அடிப்படை. கவனமில்லாமல் கற்றல் நடந்தால் என்ன ஆகும்? மாணவர் விரைவாக கற்றுக்கொள்வார், சுவாரஸ்யம் அடைவார், தேர்வில் வெற்றி பெறுவார். இதெல்லாம் நடக்காது. மாணவர் மறந்து விடுவார். கவனம் இல்லாமல் கற்றால் மாணவர் மறந்து விடுவார். கவனம் மற்றும் நினைவின் தொடர்பு என்ன? கவனம் நினைவின் அடித்தளம். கவனமில்லாத மாணவர்களுக்கு ஆசிரியர் செய்ய வேண்டியது கற்பித்தல் முறையை மாற்றுவது. கவனத்தின் வரம்பு. ஸ்பேன் ஆஃப் அட்டென்ஷன் முதலில் யாரால் ஆய்வு செய்யப்பட்டது? உண்ட். ஸ்பேன் ஆஃப் அட்டென்ஷன் குழந்தைகளுக்கு பொதுவாக 4 to 6. பெரியவர்களின் கவன விரிச்சல் அதாவது கவன வீச்சு சுமார் 7 to 9. குழந்தைகளுக்கு 4 to 6, பெரியவர்களுக்கு 7 to 9. ஸ்பேன் ஆஃப் அட்டென்ஷன் எதை காட்டுகிறது? ஒரே நேரத்தில் கவனிக்கக்கூடிய பொருட்கள். கவனத்தின் வரம்பு எதனால் அதிகரிக்கலாம்? கற்பித்தல் உதவிகள், ஆர்வமூட்டும் பாடம், பயிற்சி இது அனைத்துமே கவனத்தின் வரம்பை அதிகரிக்கும். கவனம் வகுப்பறை நடைமுறை. ஆசிரியர் மாணவர்களின் கவனத்தை ஈர்க்க எந்த முறையை தவிர்க்க வேண்டும்? ஒரே சுருதியில் பேசக்கூடிய குரலை தவிர்க்க வேண்டும். மாணவர்கள் பாடத்தில் சுறுசுறுப்பாக ஈடுபடுவதே செயல்முறை கற்றல். மாணவர்களின் கவனத்தை ஈர்க்க ஆசிரியர் எதை பயன்படுத்தலாம்? சுவாரஸ்யமான கதை, காட்சி பொருட்கள், உடல் மொழி அனைத்தையும் பயன்படுத்தலாம். மாணவர்களின் கவனத்தை ஈர்க்க உதவும் உளவியல் காரணம் ஆர்வம். கற்றலுக்கான முதல் நிபந்தனை எது? கவனம். கல்வியியல் தொடர்பு. கவனமில்லாமல் கற்றல் விதையில்லா நிலம் போன்றது. இது யாருடைய கூற்று? வில்லியம் ஜேம்ஸ். கவனம் அதிகரிக்க மாணவர்களுக்கு என்ன தேவை? ஆர்வம் தேவை, உந்துதல் தேவை, பயிற்சி தேவை. ஆக அனைத்துமே தேவை. மாணவர் கவனத்தை நீண்ட நேரம் வைத்திருப்பது கடினம். ஆசிரியர் மாணவர்களை கேள்வி கேட்பது ஏன்? கவனத்தை ஈர்க்க. மாணவர்கள் ஒரே நேரத்தில் பாடம் கேட்டு குறிப்பு எழுதுவது எந்த பண்பு? டிவிஷன் ஆஃப் அட்டென்ஷன். ஒரே நேரத்தில் பாடம் கேட்டு குறிப்பு எழுதுவது டிவிஷன் ஆஃப் அட்டென்ஷன். கலப்பு. கவனம் குறைந்தால் கற்றல் பாதிக்கப்படும். மாணவர் கேள்விக்கு உடனடியாக பதிலளிப்பது கவனத்தின் இருப்பு. வகுப்பில் ஆர்வமில்லாத மாணவர் குறைந்த கவனம் செலுத்துவார். கவனம் பிளஸ் ஆர்வம் பிளஸ் உந்துதல் நல்ல கற்றல். இதெல்லாம் சேர்ந்தா நல்லா படிக்கலாம். கவனம் என்பது மனதின் கதவு. இந்த வரி எதை வலியுறுத்துகிறது? கற்றலை வலியுறுத்துகிறது. இத்துடன் கவனம் அப்படின்ற தலைப்புல வர 50 வினாவிடைகள் பார்த்திருக்கோம்.